அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறி கண்ணீர் விட்ட ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தனசேகரை ஆதரவாளர்கள் தேற்றனர். விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்கிட கேட்கலாம். முருகேசன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக மேடம். நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை நேற்று முன்தினம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். அதில் ஜெயங்கொண்டம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் காசோகா கண்ணன் என்பவரே மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு வழங்கவில்லை வேண்டும் என ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் என்பவர் விண்ணப்பித்து நேர்காணலுக்கு சென்று இம்முறையும் தனக்கு கட்டாயம் சீட் கிடைத்துவிடும் என்று நம்பியிருந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த தனசேகர் தனது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் திரண்டு இன்று ஜெயங்கொண்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் தலைமை கழகம் கடந்த முறையும் தனக்கு சீட் வழங்கவில்லை என்றும் இந்த முறை தனக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கும் என்று நம்பியிருந்த நிலையில் ஏமாற்றமே மிஞ்சியது என்றும் கட்சியில் உழைத்தவருக்கு மதிப்பில்லை, கருத்திற்கே மதிப்பு என்றும் தனக்கு சீட் வழங்காததற்கு அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான எஸ் சிவசங்கரும் கழக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி தொகுதி எம்பியுமான ராசாவே காரணம் என பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்ததோடு அவர்கள் இருவரும் கட்சி அழிப்பதையே முழு குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் என்றும் குற்றச்சாட்டினார். தனக்கு வாய்ப்பு வழங்கப்படாத விரக்தியில் வேறு கட்சியில் இணையப் போவதில்லை என்றும் தெரிவித்ததோடு ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவிற்கு ஆதரவாக தேர்தல் பணிகளில் ஈடுபட மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தன் மீது தலைமை கழகம் இதனால் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் தெரிவித்துள்ள அவர் சுயேட்சையாக போட்டியிடுவது பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். என்னை அழித்தவர்களை அழிக்க வேண்டும் என்ற முழு குறிக்கோளோடு தனது ஆதரவாளர்கள் செயல்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு தான் கட்டுப்படுவதாகவும் என்றும் தெரிவித்துள்ளார். சகோதரன் நண்பர்கள் எல்லாரும் இருக்கணும். ஜாதி வித்தியாசம் எனக்கு இல்ல. நீங்க என்ன கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன். என்னால பெருசா செய்ய முடியல கூட நீங்க என்ன உங்க வீட்டுக்கு எல்லா நிகழ்ச்சியும் நான் வருவேன்.